காராமணி, அப்புறம் வெண்டைக்காய் எல்லாம் இருக்குது. கட் பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் வந்து காய்ச்சி முடிஞ்சிச்சு. நல்லா பக்கக்காலெல்லாம் விட்டு வெண்டைக்காய் கொடுத்துன்னுக்குறாங்க. இப்போ மழை இல்லைன்னா நிறைய காய் காய்ச்சிருக்கோம். மழை வந்து எனக்கு செடிங்க தான் நிறைய இதுவாகிடுச்சு. வெண்டைக்காயெல்லாம் முத்தி போச்சு. அதுக்கு நான் விட்டுறலாம். காயை முத்திச்சு. அது முத்தின காயெல்லாம் உடச்சாலும் வேஸ்ட்டாக தான் தூக்கி போட வேண்டி வரும். நீங்கள் முத்திடுச்சுன்னா அப்படியே செடியிலே விட்டுடுங்க, நம்மளுக்கு விதையாயிடும். நிறைய காய் முத்தி போச்சு. இந்த மழையில் வந்து பறிக்காத போடுவேன், அப்படியே விதைக்கு விட்டுருங்க. பாருங்க, இவ்வளோ வெண்டைக்காய்ச்சி. ஒரு 4 கிலோ வெண்டைக்காய் தான் இருக்கும். இப்போ வந்து லாங் பீன்ஸு பறிச்சிடலாம். லாங் பீன்ஸுன்னு சொல்லலாம், காராமணின்னு சொல்லலாம். இது வந்து முத்திச்சு விதைக்கு விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கு பாருங்கள், அப்படியே விதைக்கு விட்டுடலாம். எப்பவுமே இந்தமாரி பழத்தில் பறிச்சா தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், சிறுபருப்பு போட்டு. எறும்பு வேறு. பாருங்க எவ்வளோ காராமணி பறிச்சாச்சு. வெண்டைக்காய் காராமணி ரெண்டும் பறிச்சாச்சு. பாருங்க, இதில் வந்து வெங்காயத்தாள் மட்டும் இந்த 3 கூடையிலையும் நல்லா தான் இருந்தது. மழை பெய்யவே எல்லாமே அழுகி போயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா இருந்தது. சரி, நான் தாள் கூட எடுத்து சமைக்காமல் வெங்காயத்துக்காண்டி விட்டு வச்சுனேன், எல்லாம் போயிடுச்சு. இப்போ பீட்ரூட் பாருங்கள், நல்லா தான் வந்தது. மழை பெய்யவா எல்லாமே அழுகி போயிடுச்சு. இலெல்லாம் ஒரு மாதிரி. ஆச்சு. பீட்ரூட்லாம் நல்லா தான் இருக்குது. இலைங்க தான் அடி. கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காய் கற்றுக்கலாம். கத்திரி செடி கூட எப்படி தாமதாமல் இருந்துச்சு. மழை பெய்ய பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. இலையெல்லாம் பைத்து கொட்டி அது நல்லா துளுத்தா தான் நல்லா காய் வைக்கும். நல்லா காய விட்டு நேற்று தான் தண்ணி விட்டேன். பழுப்பு அதெல்லாம் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா துளுக்கணும். நம்ம மண்புழு உரம் போட்டு விட்டோம்னாக்கா நல்லா துளுத்து வரும். பாருங்க, அவரைக்கொடியெல்லாம் கூட எப்படி இப்போ சாஞ்சிச்சு பாருங்க. மழை பெஞ்சதுனால எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கொம்பெல்லாம் நிமித்தி கட்டணும்.
இவ்வளோ கத்திரிக்காய் பறிச்சிட்டேன். இவ்வளோ தான் இருந்தது. மழை பெஞ்சதெல்லாம் அடிபட்டு உதப்பட்டு இவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க. கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ கிடச்சிது. மழை பெஞ்சதுனால பூலாம் உதிரி போச்சு, கொட்டிச்சு. அதனால் கொஞ்சமாக தான் இருந்தது இந்த தட்டி கத்திரிக்காய். வந்து மூக்குத்தி அவரை இருக்குது. எல்லாம் மூக்குத்தி அவரை நல்லா பறிச்சிடலாம். இப்போ பாருங்க, இது முத்திச்சு. இது அப்படியே விதை போட்டோம்னாக்கா இது கருப்பாகி விதையாகிடும். ஒரு பாவை கரெக்ட் அதாக்கலாம். பாருங்க, இவ்வளோ மூக்குத்தி அவரை ஒரு பாவை காத்தாச்சு. இங்கே இன்னொரு பாவக்காய் இருக்குது, அதையும் அறுத்துடலாம். வெள்ளரி பழம் ஒன்று இருக்குது, அதை அறுத்துடலாம். 2 இருந்தது, ஒன்று மழையில் அழுகி போச்சு. ஏற்கனவே ஒன்று பயிட்டு அறுத்து விதை எடுத்து வச்சுட்டேன். நல்ல மக்களை என்னென்ன அறுவடை எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்க, இது பீட்ரூட்டு, கத்திரிக்காய், இது ஒரு வெள்ளரி பழம், 2 பாவக்காய், இது வந்து மூக்குத்தி அவரை, வெண்டைக்காய் 1/2 கிலோ இருக்கும். காரமணி ஒரு 1/4 கிலோ இருக்கும். 1/2 கிலோ கத்திரிக்காய். இவ்வளோ தான் இன்றைக்கி அறுவடை. பார்த்துட்டு ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.